Hi everyone, welcome to Entri Elevate தமிழ் சேனல். உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களா? கண்டிப்பா Entri Elevate தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல HTML, CSS, JavaScript அண்ட் TCS இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு தனித்தனியா பிளேலிஸ்ட் இருக்கும். இதுல நீங்க விருப்பப்பட்ட வீடியோஸை நீங்க பார்த்துக்கலாம். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாலும் என்ட்ரி டீம் கிட்ட இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அதுல கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்னா என்ன, ஸோ அதுல என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ண போறோம், ஸோ இது லேர்ன் பண்ணா எனக்கு எப்படி அது பெனிஃபிட்டா இருக்கும், எப்படி எனக்கு ஒரு நியூ ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் டாபிக் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல மொத்தம் 3 ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பேக் எண்ட். இந்த பேக் எண்ட்னு சொல்லும்போது அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் கூட தான் லிங்க் பண்ணி வரும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் கனெக்ட் பண்ண போறோம். அந்த ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு டேட்டா பேஸ் தேவைப்படும். ஸோ இன்னைக்கு நமக்கு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா என்னங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாவே ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரோட வேலை என்ன, ஸோ அவர் என்ன மாதிரி லாங்குவேஜஸ்லாம் கத்துக்கலாம். ஸோ எனக்கு கோடிங் நாலேஜ் இல்லை, நான் எனக்கு காலேஜஸ் படிக்கும்போது எனக்கு அரியர் இருக்கு. ஸோ நான் கரியர்ல பாத்தீங்கன்னா என்னோட கரியர் குரோத்ல நான் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், எனக்கு பாத்தீங்கன்னா கோடிங் நாலேஜ் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய குவரிஸ் நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் நீங்க ஜீரோ கோடிங் நாலேஜ்ல இருந்தா கூட நம்மளால ஈஸியா கத்துக்க முடியும். ஸோ இது இட்ஸ் லைக் அ மேக்ஸ். ஸோ ஒரு சின்டாக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கோடிங் எழுத போறோம். ஸோ அதுல ஒவ்வொரு கோடிங்க்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஸோ அந்த அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வித் ப்ராக்டிக்கல் நாலேஜோட நம்ம வெப்சைட் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால கோடிங் கத்துக்க முடியும். ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க, நான் ஜாப் விட்டுட்டேன், நான் ஜாப் விட்டதுக்கு அப்புறமா நான் 2-3 வருஷம் கேப் ஆயிடுச்சு, எனக்கு சிஸ்டமே யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் கூட சில பேர் நீங்க சொல்றீங்க. ஸோ நம்ம இப்ப ஃப்ரண்ட் எண்ட் ஆரம்பிக்கும் போது ஸோ பேசிக் லாங்குவேஜஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ஸ் பத்தின ஸோ நம்ம கோர்ஸ் இங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சிஸ்டம்ல நம்ம ப்ரோக்ராமிங்னா என்ன, கோடிங் எதுக்காக கத்துக்கிறோம், ஸோ இந்த கோடிங் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் செய்ய போறோம், ஸோ எப்படி நம்ம வேலை தேடணும், எப்படி நம்ம ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் ஜென்ரலா இருக்கிற தியரி டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கோடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக் லாங்குவேஜஸா இருக்கக்கூடிய HTML அண்ட் CSSல இருந்து தான் நமக்கு இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, ஸோ அதுல என்ன மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜஸ்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்ல HTML, CSS, JavaScript, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா bootstrap அப்படிங்கிற இந்த 4 பார்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல HTML அண்ட் CSS பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த HTML அண்ட் CSS நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதுலயே கொஞ்சம் எனக்கு ஒரு பாப்அப் மெசேஜஸ் வரணும். இப்ப நம்ம மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நமக்கு சடனா பாத்தீங்கன்னா ஒரு ஓடிபி நம்பர் வர்றது. ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு ஃபோன் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு டிடிஹெச் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வரும். நீங்க இந்த ஸ்கீம் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த ஸ்கீம்க்கு இத்தனை நாளையில இத்தனை ஜிபி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் வரும். அதே மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்ஸ்ல ஃபார்ம் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது, இந்த மாதிரி பார்ட் எல்லாம் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்க போறோம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்றேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா என்னங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்ட்ல நான் ஒரு வெப்சைட் எடுத்திருக்கேன், musicmatch.com அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா ஒரு யூசர் இன்டராக்ட் பண்ணக்கூடிய எல்லா வெப் பேஜஸுமே நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட் பார்ட்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா
இங்க ஒரு வெப்சைட் மாடல் வந்து இருக்கு. இதுல இந்த மியூசிக் மேட்ச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோகோ. இந்த லோகோக்கு பக்கத்துல ஒரு டெக்ஸ்ட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துலலாம் மெனு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. மெனூஸ் அப்படிங்கிறது ஹரிசாண்டலாவும் நீங்க கிரியேட் பண்ணலாம். இல்ல வெர்டிகலா கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் பக்கத்துல போகும்போது எனக்கு வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இது ஒரு எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹோவர். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல லிங்க் எப்படி கிரியேட் பண்றது? ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ஹான்சிங் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மியூசிக் வேர்ல்டு வைடுன்னு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு H2 டேக். இந்த H2 டேக வந்து நம்ம எப்படி வந்து செய்யறது? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ 3 பட்டன்ஸ் வந்து இங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான வெப் பேஜஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்ல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ மியூசிக் மேட்ச்க்கு அப்புறம் நான் Facebook கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து Facebook மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா வெப் பேஜ் வந்து பார்த்துட்டு இருப்போம். ஸோ நம்ம வந்து ஃபோன்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோதான் வித்தோட சைஸே இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது? இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் கிரியேட் நியூ அக்கவுண்ட் அப்படின்னு நான் கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஒரு சைன் அப் ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது ஒரு பட்டன். இந்த பட்டனுக்கு வந்து நான் கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனுக்கு அப்புறம் நம்ம இங்க கிரியேட் நியூ அக்கவுண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே எனக்கு சைன் இன் பேஜ் வந்து கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி வெப் பேஜஸ்லாம் எப்படி நம்ம கிரியேட் பண்றது? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஸ்விக்கியோட வெப்சைட் இது. இந்த இடத்துல இங்க ஸ்விக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்னோட லொகேஷன் நான் கொடுத்தேன் அப்படின்னா நான் எந்தெந்த லொகேஷன்ஸ்ல என்னென்ன ஃபுட்டு கிடைக்குங்கிற டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து வெப் பேஜஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். இது மாதிரியான வெப் பேஜஸ்லாம் நம்ம எப்படி கிரியேட் பண்றது? ஸோ இந்த பேஜஸ் எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தெரிஞ்சா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இங்க பக்கத்துல போறப்ப மட்டும் சம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த லொகேட் மீ கிட்ட பக்கத்துல போறப்ப மட்டும் எனக்கு வந்து ஒரு சில கலர் வந்து அட்டாச் ஆகும். இந்த பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு பேஜ்ல என்னென்ன பட்டன்ஸ் இருக்கணும், என்ன இமேஜஸ் இருக்கணும், அந்த இமேஜஸ் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க டிசைட் பண்றதை தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் பேஜஸ்ல நம்ம செய்ய போறோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறதுல நம்ம HTML, CSS, JavaScript அண்ட் Bootstrap பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லாங்குவேஜ்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நம்ம அப்ளிகேஷன்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க பார்த்த மியூசிக் மேட்ச், ஸ்விக்கி, ஃபேஸ்புக் இது மாதிரியான வெப் பேஜஸ் நீங்க கிரியேட் பண்றதுக்கு இந்த கோடிங்ஸ் எல்லாமே நீங்க கத்துக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வெப் பேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்விக்கி அப்படின்னு ஒரு லோகோ இருக்கு, லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. இந்த மாதிரி பட்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? இந்த லிங்க் வந்து நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்றது? இங்க லிங்க் நம்ம சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சைன் அப் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர், நேம், இமெயில் அட்ரஸ் இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த ஃபார்ம்ல நம்மளோட நேம் அண்ட் இமெயில் கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோன்னே நம்ம வந்து சைன் அப் வந்து பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது, லிங்க் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஒவ்வொரு பார்ட்டுமே நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நம்ம செய்வோம். ஸோ இப்படி நீங்க ஒரு வெப் பேஜஸ் கிரியேட் பண்ணணும்னா இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதுல பேக் எண்ட் கோடிங் எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் நாளைக்குள்ள வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனல்ல இந்த வீக் வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பத்தி ஒரு லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ்ல நீங்க ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பத்தி என்ன டவுட் வேணாலும் நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவாங்க. கோடிங் ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கேட்டுக்கலாம். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.